ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு 32 சைஸ் 3 டாட் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஸ்டாண்டர்ட் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வச்சு அதை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்திருக்கேன். இதுதான் 32 சைஸ் ப்ளவுஸோடைய ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டு. இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் இப்போது ப்ளவுஸு டிராஃப்டிங் பண்ண போகிறோம். ஸோ 32 சைஸ்க்கு என்னென்ன ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் வேணுங்கிறத பார்க்கலாம். பேக் லென்த்து 13 inches, அபெக்ஸ் லென்த் 9 inches, ஃப்ரண்ட் லென்த் 13.5 inches, chest circum 32 inches, waist circum 27 inches, shoulder 13 inches, armhole round 14 inches, belt 2.5 inches. இது எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டு, எல்லா சைஸ்க்குமே இது ஃபிக்ஸ்டு. front neck depth 6 inches, back neck depth 8 inches, sleeve length 4.5 inches, sleeve circum 11.5 inches. இதை வச்சு எப்படி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் நீங்கள் வித் லைனிங்காக வித்தட் லைனிங்காக அப்படிங்கிறது ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வித் லைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா சீம் அலவன்ஸ் 1/2 inch விட்டால் போதும். வித்தவுட் லைனிங்காக இருந்துச்சுன்னா கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 inches நம்ம விடணும். ஸோ நான் வித் லைனிங்கில் தான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ண காட்ட போகிறேன். ஸோ கீழே இருந்து நம்மளுக்கு 1/2 inch சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பேக் லென்த்து பின்பக்க நீளம் 13 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 inch வேணும். ஸோ சீம் அலவன்ஸ் 1/2 inch இருக்குது. இதை நான் அப்படியே விட்டுறேன். அடுத்து நமக்கு தேவையான அளவு ஷோல்டர் 13 inches. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 6.5 inches வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்மளுடைய ஃபுல் ஷோல்டர் தேவைப்படுது. அந்த ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வரும். ஸோ அந்த ஆன்சர் வச்சு தான் நம்மளுடைய ஷோல்டர் ரெடி ஷோல்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு பேக் நெக் கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் பேக் நெக் டெப்த்து 8 inches வைக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு ஹாஃப் ஷோல்டர், அதாவது ஃபுல் ஷோல்டரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 inches வருது இல்லைங்களா. இந்த 7 inches தான் நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டர். பேக் நெக் டெப்த்து 8. இப்போது நம்மளுக்கு இதில் நான் கொடுத்துருக்கிறது 14 inches உடைய ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இங்கே 14 inches இருக்குது. 14 inchesக்கு பேக் நெக் டெப்த் 1 inch வச்சோம் அப்படின்னா 7 inches. ஏன்னா இங்கே 7 inches தானே உங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்திருக்கு. அந்த 7 inches நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பேக் நெக் டெப்த்து 2 inches வச்சிங்க அப்படின்னா 6.25 வரும். 3 inches வச்சிங்க அப்படின்னா 6.5, 4 inch வச்சா 6.25, 5 inch வச்சா 6 inches வச்சா 5.25, 7 வச்சா 5.5, 8 inches வச்சா 5.25, 9 inches வச்சா 5, 10 inches வச்சா 4.25. ஸோ 14 inches யாருக்கு ஷோல்டர் இருக்கோ அவங்க எவ்வளோ பேக் நெக் டெப்த்து பேக் சைடில் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷோல்டர் வைக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 13 inches இது. 13 inchஸில் பேக் நெக் டெப்த்து 8 inches வரும். ஸோ இந்த 8 inchesக்கு நம்ம எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 13 inches, அதுக்கு 8 inches வைக்கும்போது 4.25 inches நம்ம வைக்கணும். ஸோ இந்த 4.25 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் 4.25 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். கீழேயும் கொஞ்சம் தூரத்தில் 4.25 inches எங்கே இருக்கோ அது ஜஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம சீம் அலவன்ஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைன்லேருந்து மேலேருந்து மார்க் பண்ணக்கூடாது. இந்த ரெடி ஷோல்டர் அளவு இது தான். இங்கேருந்து 4.25 inches எங்கே இருக்கோ அதையும் இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் டெப்த்து. ஸோ எப்பயுமே நம்மளுடைய ஹாஃப் ஷோல்டரும் ஆர்ம் ஹோல் டெப்த்து ஈவனாக தான் வரணும். ஸோ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கேயும் இந்த கார்னர்லேயும் 4.25 inches இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஜஸ்ட் லைன். ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் வரும். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் சர்க்கம் மார்க் பண்ணணும். நம்மளுடைய ஜஸ்ட் சர்க்கம் 32 inches. இந்த 32 inchஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சர்க்கம் 32 inches 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 inches வரும். இந்த 8 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து சீம் அலவன்ஸ் 1.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் சர்க்கம் 27 inches 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25 வரும். ஸோ இந்த 6.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து டாட்காக பேக் டாட்காக 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மேலே விட்ட மாதிரி 1.5 inches சீம் அலவன்ஸ் நான் இங்கே விட்டுக்கிறேன். விட்டுட்டு இங்கே சீம் அலவன்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, இதை ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே விட்டுருக்க இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய வெயிஸ்ட்டில் இருக்கிற டாட் மார்க் பண்ணிடலாம்.
இப்போது ஃபுல் வெயிஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 7.25 இன்ச்சஸ் வருது. இதுக்கு மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மிட் பாயிண்ட் வரும். இதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம 1 இன்ச் வந்து டாட்காக வித் கொடுத்துருக்கோம். அதை நான் இந்த மிட் பாயிண்ட் எடுத்தோம் இல்லைங்களா, இதிலிருந்து லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு ½ இன்ச்சாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் மார்க் பண்ணுவீங்களா மிட் பாயிண்ட்டு, அதிலிருந்து மேலே 3½ இன்ச்சஸ்க்கு நான் டாட்டோடைய லென்த்தாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ½ இன்ச் 2 பக்கம் சைடு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த லென்த்தோடைய எண்டில் கொண்டு போயிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது கிராஸாக தான் வரும். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கு நம்மளுடைய ஆம்ஹோல் டெப்த் இருக்குது இல்லைங்களா, அதில் மிட் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப் ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரில் இருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம கிராஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 2 பாயிண்ட் இருக்குங்களா, இந்த 2 பாயிண்ட்டும் நம்மளுடைய ஜஸ்ட் லைனில் வர மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஸ்லாண்டிங்காக இந்த லைன்லேருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெடி ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்துக்கு நான் 1/4 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக்கு ஓப்பன் டோட்டலாக எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 4.25 இன்ச்சஸ் இருக்குது. இங்கேருந்து சீம் அலவன்ஸ் ½ இன்ச் போயிடும். பேலன்ஸ் 4.25 இன்ச் இருக்குது. இந்த 4.25 இன்ச்சில் நான் 2.25 இன்ச் நெக் ஓப்பனும் 2.5 இன்ச் வந்து ஷோல்டரும் நான் வைக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து 2.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து பேக் நெக்கோடைய டெப்த்து நம்ம 8 இன்ச்சஸ், அந்த 8 இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே 2.25 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். சேம் 2.25 நெக் ஓப்பன் வேணும் அப்படின்னா கீழே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு டிசைன் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா மேலே வச்ச 2.25 இன்ச்சஸ்லேருந்து ஒரு ½ இன்ச் ஆட் பண்ணி 2.25 நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 2.25 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைன் உங்களுக்கு கிராஸாக தான் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஸ்லாண்டிங் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஸ்லாண்டிங்க்கு நம்ம கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லைன் கிராஸாக ட்ரா பண்ணும்போது என்ன ஆகுனா ஆம்ஹோலில் உங்களுக்கு வந்து சுருக்கம் வருது இல்லைங்களா, அந்த சுருக்கம் வராமல் நீட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஆம்ஹோல் ரவுண்டு நம்மளுக்கு 14 இன்ச்சஸ், 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சஸ் வரும். ஸோ நம்மளுக்கு இந்த கர்வில் 7 இன்ச்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி ஷோல்டர். ஸோ இந்த ரெடி ஷோல்டர்லேருந்து இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி கிராஸாக எடுத்துகிட்டு போங்க. அந்த கர்வ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் கரெக்டாக வருது. இப்போது நெக்குக்கு ஷேப் ட்ரா பண்ணிடலாம். ஸோ நான் ரவுண்ட் நெக் தான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்டருக்காக நம்ம ஷோல்டர் ஸ்லாண்டிங்காக ½ இன்ச் கீழே இறக்கியிருக்கோம். ஸோ மேலே இங்கே நம்ம வந்து ½ இன்ச்சு நம்ம சீம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல 1/4 இன்ச் இறக்கிருக்கிறனால இங்கேருந்து மேலே இன்னொரு 1/4 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான சீம் அலவன்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து இதுக்கு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி சேம் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பேக் பேனல் ரெடி ஆகிடுச்சு. 32 சைஸ் ப்ளவுஸோடைய பேக் பேனல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். (32 size blouse back panel). ஸோ இந்த இடத்துல நம்ம 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஜஸ்ட் சர்க்கம் 8 இன்ச்சஸ், ஆம்ஹோல் ரவுண்டு 7 இன்ச்சஸ், ஆம்ஹோல் டெப்த்து 4.25 இன்ச்சஸ். இங்கேயே நம்ம 3 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம மேலே எடுத்ததை விட இங்கே ½ இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறோம். வெயிஸ்ட்டு சர்க்கம் 6.25 இன்ச்சஸ். டாட்காக 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்.
பேக் டாட்டோடைய லென்த்து 3.5 inches. ஸோ இந்த 1 inch தான் நம்ம இங்கே half inch நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்கோடைய டெப்த்து 8 inches. சாரி, இது 2.25 inches. 32 சைஸ் ப்ளவுஸோடைய பேக் பேனல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பேனல் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் மார்க் பண்ணிக்கலாம். 32 சைஸ் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் பேனல் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் பேனல் எடுத்துக்கோங்க. பேக் பேனல் எடுத்து வச்சு இதை அப்படியே ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. ட்ரேசிங் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் 6 inches. நான் இப்போ 6 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து 6 inches எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுக்கு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இதுக்கு இந்த கார்னரில் இருந்து பேக் பேனலுக்கு 1 inch எடுத்தோம். இதுக்கு 3/4 inch மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து நான் 3/4 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சர்க்கம் 8 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து 1.5 inches சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கர்வ் வரும். இப்போது பேக் பேனலுடைய ஆம்ஹோல் ரவுண்டு பேக் பேனலுடைய ஆம்ஹோல் ரவுண்டு 7 inches வந்துச்சு. இந்த 7 inches கூட நம்ம 1/2 inch சேர்த்து இங்கே 7.5 inches வரணும். ஸோ டாட் பிடிக்கும்போது 1/2 inch போயிடும். ஸோ 7.5 inches இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்டாக 7.5 inches வருது. இங்கே டாட் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ ஒரு டாட்க்கு 1/4 inch போயிடும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக 7 inches வரும். நெக்ஸ்ட்டு அப்பெக்ஸ் லென்த்து. ஷோல்டர்லேருந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்பெக்ஸ் லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பெக்ஸ் லென்த்து 9 inches, ஃப்ரண்ட் லென்த்து 11.5 inches. இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ரெடி ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெடி ஷோல்டர்லேருந்து 9 inches, ஃபுல் லென்த்து 11.5 inches. 9 inchesங்கிறது அப்பெக்ஸ் லென்த்து, 9.5 inchesங்கிறது ஃபுல் லென்த்து, ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட்டோடைய ஃபுல் லென்த்து. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுடைய செஸ்ட் சர்க்கம் 32 inches, அதை 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 வரும். ஸோ நான் 3.25 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். சேம் 3.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டாட் வித் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஜஸ்ட் சர்க்கம் 32லேருந்து 34 வரைக்கும் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டாட்டோடைய வித்து 2 பக்க சைடும் 1 inches வைக்கணும். 35 to 38 inches இருக்கிறவங்களுக்கு 1.25 inchஸும், 39லேருந்து 42 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 1.5 inches, 43 அண்ட் எபோவ் இருக்கிறவங்களுக்கு 1.25 inchesலேருந்து 2 inches வரைக்கும் வைக்கலாம். நம்மளுக்கு 32 inches, நம்ம 1 inch தான் டாட்டோடைய வித்தாக வைக்க போகிறோம். ஸோ அந்த 1 inchஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஈச் சைடு 2 பக்க சைடும், ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 2 பக்க சைடும் நான் 1 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்மளுடைய வெயிட் சர்க்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த லைனில் மார்க் பண்ணணும். அதுக்கு நம்மளுடைய வேஸ்ட் சர்க்கம் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய வேஸ்ட் சர்க்கம் 27 inches, 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25 inches வந்துச்சு. இங்கே டாட்காக 1 inch நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 6.25 கூட 2 inch ஆட் பண்ணோம் அப்படின்னா 8.25 inches வரும். ஸோ அந்த 8.25 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதிலிருந்து சீம் அலவன்ஸ் 1.5 inch நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இருக்கிறத நான் அப்படியே விட்டுறேன். இப்போது ஜஸ்ட் சர்க்கமும் வேஸ்ட் சர்க்கம் இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி இந்த பக்க சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஹூக் சைடு, இந்த ப்ளவுஸோடைய ஆம்ஹோலோடைய சைடு. ஓகேங்களா, இப்போ ஹூக் சைடோடைய வேஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த வேஸ்ட் லைன்லேருந்து நான் மேலே 1 inchக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் நான் 1.5 inchesக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு கர்வ் நீட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இங்கேயும் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் மேலே ஜாயின் பண்ணிடலாம். இதில் இருந்து 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டாட்டட் லைன் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கட்டிங் ஏரியா சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கிறது அப்படிங்கிறது அது ஃபைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே 3 டாட் வரும் இல்லைங்களா, இந்த டாட்டோடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இந்த சார்ட்டு. இப்போது WDங்கிறது வெயிஸ்ட் டாட்டு, அதோடைய நம்ம வெயிஸ்ட்டில் வந்திருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டு தான் WDன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு HDங்கிறது ஹூக் டாட்டு, நம்மளுடைய ஹூக் மாற்ற இடத்துல வரும் இல்லைங்களா, ஹூக் மாற்ற இடத்துல வர்றது ஹூக் டாட்டு. ADங்கிறது ஆம்ஹோல் டாட்டு, நம்ம இங்கேருந்து ஒரு டாட் எடுப்போம் இல்லைங்களா, அதை ஆம்ஹோல் டாட்டு. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு நேமும் WD, HD, AD அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 32 சைஸ்லேருந்து 34 சைஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு WD அண்ட் அதில் இருந்து HD, அதாவது நம்மளுடைய வெயிஸ்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிஸ்ட் டாட்டில் இருந்தது ஹூக் சைட் டாட்க்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பாக 1.25 இன்ச்சஸாவது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஹூக் டாட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஹூக் டாட் எடுத்திருக்கேன். இந்த ஹூக் டாட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மேலே நெக்குக்கும் இந்த 1 இன்ச் ஷேப் எடுத்தோம் இல்லைங்களா, இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற நடுவில் மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் இந்த இடத்துல வருது. இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைன் எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வெயிஸ்டோடைய டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிஸ்ட் டாட்டில் இருந்து இந்த ஹூக் டாட்டோடைய வித்து நம்மளுக்கு 1.25 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, இந்த 1.25 இன்ச் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெயிஸ்ட் டாட்டில் இருந்து இந்த மாதிரி இன்ச் டேப் வச்சு இப்படி எடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ இங்கே வைக்கிறேன், இங்கே எனக்கு இந்த 2.25 இன்ச்சில் தான் இந்த லைன் டச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கிட்டே வரும்போது எனக்கு 1.25 இன்ச்சஸ்ங்கும் போது இந்த இடத்துல வருதுங்களா, இந்த இடத்துல 1.25 இன்ச்சஸ் வருதுங்களா, இந்த இடத்த இப்படி இந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 பக்க சைடும் 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆம்ஹோல் டாட் மார்க் பண்ணலாம். இந்த ஆம்ஹோல் டாட் மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெயிஸ்ட் லைன் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஸ்கேலை கிராஸாக வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ஸ்லாண்டிங்காக போகும்போது இந்த மாதிரி வரும். இதுக்கு இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெயிஸ்ட் டாட்க்கும் ஆம்ஹோல் டாட்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 1.5 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ வெயிஸ்ட் டாட்டுங்கிறது இது, ஆம்ஹோல் டாட்டுங்கிறது இது. ஸோ இந்த வெயிஸ்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த வெயிஸ்ட் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த வெயிஸ்ட் டாட்டில் இருந்து 1.5 இன்ச்சஸ் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எங்கே வருதுன்ட்டு. ஸோ இங்கே வருது, இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் 1/4 இன்ச்சு நம்மளுக்கு இதில் 7.5 இன்ச்சஸ் வந்துச்சு இல்லைங்களா, ஸோ அந்த 7.5 இன்ச்சஸில் வர 1/4 இன்ச்சு நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்டையும் கொண்டு வந்து இது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஷேப் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நீட்டாக உங்களுக்கு கிடச்சிருக்குங்களா. இதுதான் நம்மளுடைய 32 சைஸ் ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் கப் ஷேப்பு. அவ்வளோதான், ஃப்ரண்ட் பேனல் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பேனல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹூக் அட்டாச் பண்ணுறதுக்காக நான் இங்கே எந்த சீம் அலவன்ஸும் விடலை. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போதுலேருந்து பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணும்போது அதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டிடுறேன். நீங்கள் ஃபேப்ரிக்கில் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பட்டி மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரண்ட் பேனல் கட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் பேனல் கட் பண்ணதுக்கு கீழே இருக்கிற இந்த பீஸ்லேயே நான் வந்து பட்டி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கர்வில் இருந்து நான் 1/2 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கர்வ் எந்த மாதிரி போயிருக்கோ அதே ஷேப்புக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெல்ட் வந்து நம்ம 2.5 இன்ச்சஸ் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2.5 இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மிடியில் வச்சு
2.5 இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்க சைடும் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுடைய வேஸ்ட் சர்க்கம் 27 இன்ச்சஸ், 4ஆல் டிவைட் பண்ணும்போது 6.25 இன்ச்சஸ் வரும். அந்த 6.25 இன்ச்சஸை இந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பேனல் யூஸ் பண்ணி மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து இந்த கர்வ் லைனில் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே 2.25 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 2.25 இன்ச்சஸை இந்த பக்கம் சைடில் டாட்டில் கொண்டு வந்து வச்சு எகெயின் நம்ம அதே க்ராஸாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 7.5 இன்ச்சஸ் இந்த லைனில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஸோ 7.5 இன்ச்சஸ்ங்கிறது இந்த இடத்துல வருது. இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது கரெக்டான லைனில் தான் வருது. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கும் இதுக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் கட் பண்ணிடுறேன். நம்மளுக்கு பட்டியோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மார்க் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவோடைய லென்த்து 4.5 இன்ச்சஸ், ஸ்லீவ் சர்க்கம் 11.5 இன்ச்சஸ். கீழேருந்து ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணலாம். ஸோ கீழே பாட்டம் ஃபோல்டிங்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்லீவோடைய லென்த்து 4.5 இன்ச்சஸ். மேலே ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணி நான் 5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பாயிண்டில் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு கேப் ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த ப்ளவுஸோடைய ஜஸ்ட் சர்க்கம் 32 இன்ச்சஸ். 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 வரும். ஸோ அந்த 3.2 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 2.5 ஒரு லைன். ஆர்ம் ஹோல் ரவுண்டு 14 இன்ச்சஸ். 2ஆல் டிவைட் பண்ணும்போது 7 இன்ச்சஸ் வரும். ஸோ இந்த 7 இன்ச்சஸ்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணால் 6 இன்ச்சஸ். அந்த 6 இன்ச்சஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். 2ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் வந்துச்சு இல்லைங்களா, அந்த 7 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி கிராஸாக வச்சோம். இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து இந்த செகண்ட் லைனுக்கு இப்படி கிராஸாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய கிராஸ் செக்கு. ஸோ இப்போது நான் இதுக்கு கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணணும். அதுக்கு இந்த கார்னரில் இருந்து நான் 1.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 7 இன்ச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 7 இன்ச்சஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு மிட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ச் டேப்பை ஃபோல்ட் பண்ணி இங்கே ஃபஸ்ட் மிட் பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். எகெயின் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்ச் டேப் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட் மிட் பாயிண்ட், இது செகண்ட் மிட் பாயிண்ட். ஃபஸ்ட் மிட் பாயிண்ட்லேருந்து மேலே பார்த்து 1/2 இன்ச்சு, செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே பார்த்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. நீங்கள் எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் ஆர்ம் ஹோல் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதை இந்த மாதிரி கிராஸாக இந்த லைனில் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட் மிட் பாயிண்ட் ஒன்றும் செகண்ட் மிட் பாயிண்ட் ஒன்றும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.25 இன்ச்சஸுமே ஃபிக்ஸ்டு. எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இங்கே 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் மிட் பாயிண்ட்லேருந்து இங்கே 1/2 இன்ச் எடுக்கிறோம் இல்லைங்களா, இதுவும் ஃபிக்ஸ்டு. இங்கே செகண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து கீழே 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்களா, இதுவும் ஃபிக்ஸ்டு. நீங்கள் எந்த ப்ளவுஸு எந்த குர்த்திக்கு நீங்கள் மார்க் பண்ணுறதா இருந்துச்சாலும் இந்த பேட்டர்னில் நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோலில் எந்த சுருக்கமும் வராது. ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிங்களா, இது இந்த 1/2 இன்ச் இந்த செகண்ட் மிட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இது 3ஐயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது பேக் ஆர்ம் ஹோல் மாதிரி வரும். இதை இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் டர்ன் பண்ணி இப்போ இந்த 2 பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இங்கே வச்சு இந்த மாதிரி கர்வ் எடுத்துக்கோங்க. ஸோ இது பேக் ஆர்ம் ஹோல். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.25 இன்ச் ஃபஸ்ட் மிட் பாயிண்ட் இது ரெண்டுக்கும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அகைன் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் ஸ்கேலில் டர்ன் பண்ணி இப்போது இந்த பாயிண்ட் இது இந்த 3ம் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் இந்த மாதிரி வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக பேக் ஆர்ம் ஹோலு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கான டிஃப்ரெண்ட் நடுவில் வந்துருச்சுங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஸ்லீவோடைய சர்க்கம் 11.5 இன்ச்சஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 5.25 வரும். ஸோ அந்த 5.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ், மேலேயும் 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 4 பாயிண்ட்டையும் கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது பேக் ஆர்ம் ஹோலில் கட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலில் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பேக் பேனல், 32 சைஸ் ப்ளவுஸோடைய பேக் பேனல். இது ஃப்ரண்ட் பேனல், பட்டி, ஸ்லீவ். ஸோ 32 சைஸ் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 33 சைஸ் ப்ளவுஸோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்க்கு பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. நான் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், ஹாப்பி லேர்னிங்.